மாகாண சபை தேர்தல்களை நடத்துவதற்கு 10,000 மில்லியன் ரூபாக்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் என்று. ஆனால் தேர்தல் நடப்பது பற்றி நாங்கள் பிறகு பேசலாம், அது எந்த முறையிலே நடத்துவது பற்றி பேசலாம், அது பற்றி இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கலாம். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாடாளுமன்றத்திலே அதிகமான ஆசனங்களை கொண்டவர்கள் 159 ஆசனங்களை கொண்டவர்கள் நீங்கள். இந்த என்பிபி அரசிடம் 159 மூன்றில் 2 பெரும்பான்மை உண்டு. நீங்கள் ஒரு சட்ட மூலத்திலே திருத்தம் கொண்டு வந்து இந்த நாட்டிலே இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக கொண்டு வந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக வந்த 13வது திருத்தத்தின் ஊடாக வந்த இந்த மாகாண சபை ஆட்சி முறையை நடத்துவதற்கு ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள்? உங்களுடைய தயக்கத்துக்கான காரணம் என்ன? நீங்கள் வெளிநாடுகளிலே சென்று இங்கே யுத்தம் நடக்கவில்லை என்பது போல, யுத்தத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடக்கவில்லை என்பது போல, போர்க்குற்றங்கள் நடக்கவில்லை என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அப்படி சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று நீங்கள் மிகப்பெரிய அளவிலே மண்டியிடுகிறீர்கள். அப்படியானால் இந்த நாட்டிலே அப்படி நடக்கவில்லை என்றால், யுத்த குற்றங்கள் நடக்கவில்லை, ஒரு இனத்துக்கு எதிரான அழிப்புகள் நடைபெறவில்லை என்றால் ஏன் நீங்கள் அந்த விசாரணைகளுக்கு தயங்க வேண்டும்? நேர்மையும் நெஞ்சுரமும் உங்களிடம் இருந்தால், நீங்கள் ஒரு தைரியமான இனமாக இருந்தால், நீங்கள் பிழை இல்லை என்றால் அதனை விசாரிப்பதற்கே நீங்கள் தடுக்க வேண்டும். ஒருபுறம் அதனை நீங்கள் தடுத்து வைத்துக்கொண்டு இன்னொரு புறத்திலே நீங்கள் செய்கிறீர்கள், மாகாண சபை தேர்தல்கள் நடக்கும், ஆனால் நடக்காது. இதுதான் ஜனாதிபதியினுடைய நேற்றைய அறிவிப்பு. இலங்கையிலே 1987ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய முயற்சியின் காரணமாகவும் இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் மீது புரியப்பட்ட யுத்தத்திற்கான ஒரு இடைக்கால தீர்வாக இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டு வரப்பட்டதுதான் இந்த 13ஆம் திருத்தம். இதன் ஊடாக இணைந்த வடகிழக்கிலே ஒரு முறை மாகாண சபை ஆட்சி முறை இருந்திருக்கிறது. கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணத்துக்கான ஆட்சி முறைகள் இருந்திருக்கின்றன. இந்த ஆட்சி முறைகள் நிறுத்தப்பட்ட 5 ஆண்டுகள் முடிவுற்றிருக்கிறது. ஆனால் இன்னும் இந்த நாட்டிலே மாறி மாறி வருகின்ற நீங்கள் அந்த மாகாண சபை தேர்தலை நடத்த பின்னடிக்கிறீர்கள். காரணம், இந்த நாட்டிலே நீங்கள் தமிழர்களை ஒரு தோல்வியடைந்த இனமாக, அவர்கள் தோல்வியிலே இருப்பவர்கள் போல நீங்கள் ரீட் பண்ண பார்க்குறீர்கள். அவர்களை சிகிச்சை மூலமாக நீங்கள் பார்க்குறீர்கள். அவர்களை ஒரு தோல்வியின் மனப்பாங்கிலேயே வைத்திருந்து கொண்டு நாங்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் போதும் என்பது போல உங்களுடைய மனநிலைகளை நாங்கள் பார்க்க முடிகிறது. ஆனால் இது ஒரு நல்லதல்ல. இது இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நாளை இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு யதார்த்தமான நல்ல நிலையை தரப்போறதல்ல. தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு நீண்ட கால பிரச்சனை, இன்று நேற்றல்ல.